ஹாய் மக்களே! நியூஸ் மத்த சேனல் பிரச்சனை வரப்போது. சப்போர்ட் ஒரு இல்லாமயே பிரச்சனைய வந்து கூட பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பண்றதுக்கு விஜய் அண்ணா வந்து அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள்றத சிஎம் ஆக அரசியல் முடியும். நீங்க அதுவும் எப்படி இல்லாம பாக்குறீங்க? ஆக்கிருவோம் இப்போ நாம நீங்களே வந்து சொன்னீங்க சார். பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒண்ணு. விஜயோட அரசியல் ஆனா பாக்க நியூஸ் மாட்டீங்க. இந்த சேனல்ஸ் மட்டும் ஜெனரேஷனுக்கு தான் ஏத்த மாரி கதறிட்டு வந்து இருக்கு. வித்தியாசமா ஏன்னா பண்ணுவாரு. அவருக்கு பேட்டி ஏத்த குடுக்கல, அந்த பேட்டி ஜெனரேஷனுக்கு குடுக்கலன்னு. போகுற மாரி அது இந்த பண்றாரு. வீடியோல ஆனா பாருங்களேன். இந்த அளவுக்கு வாக்குகளா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா. நல்ல ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். எல்லாரும் சேர்ந்து கை மட்டும் தூக்குங்க. கடைசியா நான் இந்த அரசியல் தலைவரோட பேட்டிய ஃபுல்லா பார்த்தேன் டிவில. ஸ்டாலின் பேட்டிய நான் ஃபுல்லா பார்த்தேன். நியூஸ் சேனல்ல எங்க வீட்ல புதிய தலைமுறை, தந்தி, பாலிமர் ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டாலின் பேட்டி குடுத்திருந்தாரு. நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். கை மட்டும் தூக்குங்களேன். சும்மா தூக்குங்க. ஒருத்தருமே பார்க்கலையா ஸ்டாலின் பேட்டி? நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகி நீங்க அந்த ஸ்கீம் எல்லாம் எழுதணும். ஸ்டாலின் பேட்டி ஃபுல்லா பார்த்தேன். சரி எடப்பாடி பழனிசாமி பேட்டி ஃபுல்லா பார்த்தேன். கை தூக்குங்களேன். எடப்பாடி பழனிசாமி டெய்லி பேட்டி குடுக்குறாரு அவரு. சேலத்துல இருந்தாலும் குடுக்குறாரு, சென்னையில இருந்தாலும் குடுக்குறாரு. அவர் பேட்டி ஃபுல்லா பார்த்தேன். 2 பேருமே 2 பார்க்கல. நீங்க இவ்வளவு குடிமை பண்ணி தேர்வா இருக்கீங்க. 3வது கேள்வி நான் வரேன். சீமான் பேட்டி நான் ஃபுல்லா பார்த்தேன். எத்தன பேரு? 1, 2, 3 பேர். ஓகே 4 பேர், 5 பேர். சீமான் பேட்டி 6 பேர். ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. வெரி குட். சரி ஒருத்தர் 2 கையும் தூக்குறாரு. அது இருந்தாலும் அதையும் ஒரு பாயிண்ட் போட்டுக்குவோம். சரி அத விட்டுருங்க. 5 பேர். விஜய் வந்த அன்னைக்கு நான் டிவிய போட்டு உட்கார்ந்திருந்து விஜய் என்ன பேசுறாருன்னு பார்த்தேன். எங்க ஊர்ல விஜய் வந்த அன்னைக்கு சேலத்துல, கரூர்ல, நாமக்கல்ல விஜய் வந்த அன்னைக்கு டிவி பார்த்தேன். அன்னைக்கு நியூஸ் சேனல் பார்த்தேன். விஜய் என்ன பேசுறாருன்னு பார்த்தேன். இது ஒண்ணா? நீங்க திரும்பி ஒருக்க பாத்துக்கங்க. நான் 2வது பதில் சொல்றேன். இது 1. அப்ப இவங்க அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு. நரேந்திர மோடி பிரதமர் ஆகி 11 வருஷம் ஆச்சு. இதுவரை அவர் கொடுத்த பேட்டிய பார்த்தேன். நீங்க பாத்துருக்கீங்க. எங்க பேட்டி கொடுத்தாரு? Facebookல கொடுத்தாரு. அவர் பேட்டியே கொடுக்க மாட்டாரு. செய்தியாளர் சந்திப்பு அவர் செய்தியாளர் சந்திப்பே நடத்துறதே கிடையாது. பிரதமரா இருக்காரு. நம்ம 100 கோடி பேர் அவர் தான் ஆட்சி செய்றாரு. சந்திக்கணும் ரொம்ப முக்கியம். பட் அது மட்டுமே ஒரு தகுதினா மோடியால ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது.